போன விலாக்லேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு எங்கே போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சண்டே இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் வந்துட்டு அங்கேயும் வந்து ஒரு கடல் கன்னி ஷோ இருக்குது, எக்ஸிபிஷன் நடக்குது. அங்கேயும் ஒரு கேம்ஸுக்கு வந்து கோஆர்டினேட்டர் தான். அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஏதோ ப்ராப்ளம்னால அன்னைக்கு கடல் கன்னி ஷோ ஸ்டார்ட் பண்ணல, மறாத நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடியே வயிற்ற நொப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டா கடை இருக்காங்க, அந்த கடை பேர்லாம் எனக்கு தெரில. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எனக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரோட்டா ஆகட்டும், சாப்பாடாகட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வெட்டிங் எக்ஸ்போ போட்டிருந்தா ஹால் பியில் கொடிஷியாவில். அங்கே ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷனுமே. நாங்களும் வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஸ்டால்ஸில் எல்லாமே வந்து எக்ஸிபிஷன்ஸில் ஸ்டால் போடுவோம். ஆனால் வந்து நான் கொடிஷியா ட்ரை பண்ணதே கிடையாது. இனிமேல் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா எனக்கு நார்மலான மெயின் செட்டு இங்கே வந்து நம்ம வந்து வாடகை அதிகமாக கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 30,000 to 40,000 இல்லைனா மினிமம் 20,000 தான் அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அதனால வந்து இங்கே கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் யூனிக் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். வெளியே நம்ம தேடி அலையிறத விட இங்கே வந்து யூனிக்காக பட் பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனாலேயே இங்கே அந்த வெட்டிங் எக்ஸ்போ வந்து போகலாம். ஸோ நான் பார்த்துட்டு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே ரேட் கம்மியாக இருந்தது. சொல்லப்போனால் ஒரு டிஷர்ட், நல்ல குவாலிட்டியான டிஷர்ட் வந்து கிளியரன்ஸ் சேலில் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அது வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது. இவர் வந்து அடிக்கடி இந்த ஸ்டால்ஸில் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு 10 டிஷர்ட், நல்லா குவாலிட்டியான டிஷர்ட் எடுத்தால் அடுத்த விலாகில் உங்களுக்கு காட்டுறேன்.